Hey guys, welcome back to Glam Girl YouTube channel. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டடான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தாங்க, கெமிக்கல் ஃப்ரீ. எல்லாரும் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும், என்னோட ஸ்கின்னை வந்து க்ளோவிங்காக இருக்கணும், கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும், பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கணும், பிம்பிள்ஸ் வரக்கூடாதுன்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு 1 வீக் 2 வீக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் பண்ணிடுவீங்க, ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் தராதுன்னு. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஸோ வந்து ஃபுல் பவுடர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான கிளென்சர் வந்து ஹோம்லேயே ரெடி பண்ண போகிறோம். இது கிளென்சர் நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான கிளென்சருக்காக நான் எடுத்து வச்சுருக்க நிறைய பவுடர்ஸில் ஃபர்ஸ்ட் பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி. ஸோ இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம கிளென்சராக இப்போ யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க ஆக்னிலாம் வந்து ரெடியூஸ் பண்ண நல்ல ஒரு பிளெமிஷஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நேச்சுரல் கிளென்சருங்க. ஸோ முல்தானி மெட்டி வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து முல்தானி மெட்டி தான். முல்தானி மெட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். பிம்பிள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் முல்தானி மெட்டி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். ஸோ இது வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து பிங்கிஷாக தெரியல, எனக்கு வந்து இது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். சாண்டல்வுட் பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ், ஸோ பிம்பிள்ஸ் வந்து ஆக்னி வராமல் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்போலேட் பண்ணும். ஸோ வீக்லி நம்ம டெய்லி நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாண்டல்வுட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சைன்ஸ், நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஏஜிங் சைன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்பிளும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், அது மாதிரி ஏஜிங் ஆகிற எஃபெக்ட் எல்லாமே இப்போ ப்ரீமெச்சூர் ஏஜிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து டர்மரிக் பவுடர், அதாவது கஸ்தூரி மஞ்சள். அந்த மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண மஞ்சள் தூள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் 1/2 ஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்துருக்கனால இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸில் இருக்க ஹேர் வராமல் இருக்கும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் வந்து க்யூர் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னோட லெவலில் வந்து எப்பயுமே பேலன்ஸாக வச்சுக்கோ, ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்கார்ஸ்லாம் இருக்கும், ஃபேஸில் ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது நம்ம கிளென்சரில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது முல்தானி மெட்டி அண்ட் செகண்ட் பவுடர் வந்து சாண்டல் பவுடர். ஸோ கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டிங்க. ஃபோர்த்தான என்ன பவுடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கடலை மாவு, கிராம் ஃப்ளார் தான் பார்க்க போகிறோம். கடலை மாவில் நேச்சுரலாகவே ஜிங்க் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ, ரேஷஸோ, இல்லை அலர்ஜி என்ன இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கிளென்சிங் பண்ணுறாத ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே யங்காகவே பிரைட்டனாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ஒரு சின்ன பிரைட்டன் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து க்ளோயிங் கொடுக்கும். அண்ட் ஃபேஷியல் ஹேர்க்கெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில ரெமெடிஸில். அண்ட் இது வந்து நான் ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணிக்கும் அண்ட் போர்ஸ்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். அண்ட் ஈவன் டோன் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராம் ஃப்ளாரை வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 5th பவுடர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளாரும் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்னோட ரேடியன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் எக்ஸஸோட ஆயிலெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை வந்து டார்க்காக டல்லாக இருந்தாலும் லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பில் நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்து என்ன ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், பேக்டீரியாஸ் என்ன அஃபெக்ட் ஆனாலும் இந்த ரைஸ் ஃப்ளார் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கிளென்சிங், இந்த முல்தானி மெட்டி, சாண்டல் பவுடர், ரைஸ் ஃப்ளார், கிராம் ஃப்ளார் அண்ட் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கிளென்சிங், ஒரு ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் வாஷை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பவுடர் தான்.
ரைஸ் ஃப்ளார், காம் ஃப்ளார் அண்ட் டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் முந்தானி மெட்டி அண்ட் சாண்டல் பவுடர். ஸோ 5 பவுடர் தாங்க நான் எடுத்து வச்சுக்க. இது எல்லாமே நம்ம ஒரு பாட்டிலில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேஸ்ட்டான பாட்டில் கப்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைட்டான ஏர் டைட் கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நார்மலாக வெளியே இருக்கிற பவுடர் தான், அதனால் நீங்கள் இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா பவுடரும் வந்து ஈக்குவல் ரேஷியோ நான் எடுத்து வச்சுருக்கேன்லாம் கப்பில். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் தான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே எங்கே போகிறதா கொஞ்சம் எல்லோவிஷாக ஃபேஸ் தெரியக்கூடாதுக்காக அது மட்டும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் அதை நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிளென்சர் ப்ராசஸ் எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங்கும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே வந்து மார்னிங் இதை எடுத்து கொஞ்சம் உங்கள் கையில் போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் விட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபேஸில் ஃபுல்லாக ஒரு 2 to 3 minutes நல்லா ஃபேஸ் லைட்டாக ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் ஆகிடும். ஸோ எல்லா பவுடரும் வந்து நான் அந்த கிளாஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லை. நம்ம வந்து கடையில் வந்து கிளென்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ எதை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். சில ஸ்கின்ஸ்க்கு வந்து அது வந்து செட் ஆகாது. ஆனால் இதை மாதிரி பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டாக இல்லை, எல்லாமே லோ பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் நான் வீக்லி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் சேஞ்ச் பண்ணுறதுனால ஸோ வீக்லி ஒன்ஸ் வரா மாதிரி நான் வந்து இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர் ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து ஜம்ப் அவுட் ஆகலாம் வாங்க. அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனர். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸில் இருக்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸில் இருக்க டர்ட், அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோம் இல்லை கிளென்சர் அதை பண்ணி முடித்தாலும் நம்ம ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது டீப்பாக போயிட்டு எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இங்கே டோனர். இந்த டோனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸ். டொமேட்டோ ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் வந்து ஏஜிங் ஸ்பாட்ஸ், ஆன்டி ஏஜிங், அப்படி நம்ம ஃபேஸில் ஆன்டி ஏஜிங் இருந்தாலும் இல்லை வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் வந்து லைட்டன் பண்ணும், ஸ்கின்னை ரொம்பவே டைட்டன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின்னை இதை வந்து டோனராக யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஸ்கின்னை நல்லா ஒரு கிளென்ஸும் பண்ணிடும். ஸோ டொமேட்டோ ஜூஸ் வந்து இதை மாதிரி நான் வந்து சாப் பண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதது இல்லைங்க, அதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பர்வான ரெமெடி. நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கார்ஸ் எல்லாமே லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓப்பன் பவுஸ்லாம் வந்து டைட்டன் பண்ணும். இதுவும் ஆன்டி ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் டெட் ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் டொமேட்டோ ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ் ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் டோனாக யூஸ் பண்ண போகிறோம். நான் டொமேட்டோ வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணி அந்த பியூரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வந்து நம்ம வெளியே வச்சு இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து டொமேட்டோ பல்ப் அந்த ஜூஸ் இருக்குங்களா அதுவும் அண்ட் லெமன் ஜூஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1 week வரா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவே நம்ம நிறைய ரெடி பண்ணியும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக போயிடும் அண்ட் நிறைய ஸ்பாயிலாக ஆகிடும். அதனால் 1 week வர அளவுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோனர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் குக்கும்பர் ஜூஸும் வச்சு நீங்கள் டோனாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து டெய்லியும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணி முடித்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி முடித்தோடனே காட்டன் பேட்ஸோ இல்லை நீங்கள் வந்து கையிலேயே வந்து இல்லை ஃபேஸ்லேயும் டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு முன்னே இந்த 2 ப்ராசஸ் முன்னாடி நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட மேக்கப் வைப்பர் வச்சு மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான கிளென்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பான டோனர், இந்த டோனரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல
ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு டோனர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் முடிச்சாச்சு, செகண்ட் வந்து டோனர். இது ஸோ டோனரோட டெக்ஸ்சர் இவ்வளோ தாங்க இருக்குங்க, ரொம்பவே தண்ணியாக இருக்காது, ரொம்பவும் லிக்விடாகவும் இருக்காது. ஸோ டொமேட்டோ ப்ளஸ் லெமன் ஜூஸ் ஒரு நல்ல டோனர். தேர்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது. ஸோ மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு ஒரு நான் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆலிவேரா. ஸோ ஆலிவேரா இப்போ என்ன ஆலிவேரா எடுத்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸோட ஆலிவேரா ஜெல். இதோட ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா மேலே நான் ஐ பட்டனையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆலிவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையான ஃபேஸ் நல்லா கிளென்ஸாக பண்ணி வச்சுக்கோ அண்ட் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும் அண்ட் ஏஜிங் ப்ரீமெச்சூர் ஏஜிங் வந்து வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா பார்மசிலையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கூட 20 to 25 rupees தான் இருக்கும். அண்ட் ஒரு விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ரொம்ப 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 ஸ்கின்க்கு நல்லதுங்க. இதுலேயும் வந்து ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது இந்த விட்டமின் இ ஆயிலில். நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் என்னெல்லாம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் wrinkles, ஆன்டி ஏஜிங், டார்க் ஸ்பாட் லைட்டன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து சன்ஸ்க்ரீனாகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வந்திருந்தாலும் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக லைட்டன் ஆகும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலீங்கன்னா மேலே நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளமாக இருக்கவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஆலிவேரா ஜெல் அண்ட் விட்டமின் இ ஆயில், ஆலிவ் ஆயில், ஸோ மூணுமே வச்சு தாங்க இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் ஐப்ரோஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களா நான் ஐப்ரோஸ் க்ரோத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாரோட வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். ப்ளீஸ் கைஸ் செக் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு 33 வியூஸ் வந்திருக்கு அண்ட் 50 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் ப்ளீஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து இதை வந்து நான் 1 week வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நிறையவே யூஸ் பண்ணாதீங்க. நிறைய யூஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும் அண்ட் ஸ்மெல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பஞ்சாராஸ் ஆலிவேரா ஜெல்லை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே நான் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோஸை மேலே கார்ட்ஸ்லேயும் பாருங்கள், நம்ம சேனலில் வர வீடியோஸில் மேலே கார்ட்ஸ்லேயும் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ 1 week தேவையானதுனால ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் சின்ன ஸ்மால் ஸ்பூனில் வந்து ஒரு ஆலிவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து விட்டமின் இ ஆயில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆயிலெலாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் எடுத்துக்கோங்க. ஸோ 1.5 ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் எடுத்துருக்கேன். இது நீங்கள் பத்தாஞ்சியோட ஜெல்லும் யூஸ் பண்ணலாம் அண்ட் நேச்சுரல் ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியாவை இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 week தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸட்டான ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மாதிரி விட்டமின் இ ஆயில் ரொம்ப 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 நல்லதுங்க. ஃபேஸ் நல்லா கிளியரிங் அண்ட் க்ளோவாக இருக்கும். அண்ட் ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்ம ஃபேஸை வந்து சன் ரேடிக்கல்ஸ்லேருந்து நல்லா சேஃபாக வந்து பாதுகாக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் ஆயில். அண்ட் ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நான் நிறையவே ஆட் பண்ணேன். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய ஆயில்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நான் 1 to 2 drops, ஸோ எக்ஸாக்டாக வந்து நான் 1 drop தாங்க ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆலிவேரா ஜெல் ப்ளஸ் விட்டமின் இ ஆயில் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் இது மூணுமே ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் இருந்தால் மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் கிளென்சரான ஃபர்ஸ்ட் அந்த பவுடர் பேக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 minutes வந்து ஃபேஸில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து இன்னும் டர்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக டோனர் வந்து ஃபேஸ்லேயோ இல்லை காட்டன் பேலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸில் எல்லாமே வைப் பண்ணி ஒரு 2 minutesக்கு அப்புறம் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் தேர்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசிங் இந்த க்ரீம் வந்து வெளியே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. டோனர் மட்டும் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்சர் பவுடர் அண்ட் செகண்ட் வந்து டோனர், தேர்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் ஜெல். ஸோ இப்படி தாங்க என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அவங்க ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் இல்லாமல், ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாமல், டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் க்ளோவிங்காக ஸ்கின்னாக இருக்கும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க guys. ஸோ வீடியோ கடைசி வரையும் பார்த்துருக்கா நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய். அண்ட் திஸ் பை பாய் ஃப்ரம் காம் கேர்ள்.